ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ போட போகிறோம்னா ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் அளவு இந்த கையும் ஆம்கோல் கரெக்டாக அந்த அளவு வச்சுக்கிட்டு நம்ம அப்படி இட்டு பண்ணிக்கணும். இட்டு பண்ணிவிட்டு உடம்புக்கும் கைக்கும் தனியாக நறுக்கணும். இது உடம்பு துணி, இது கை துணி. இப்போ கை கட் பண்ண போகிறோம். இப்படி நாளாக வலிச்சு போட்டுக்கணும். இப்படி கையை வச்சு கொஞ்சம் இது மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி 1 இன்ச்சு விட்டுக்கணும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். கை இப்படி நீட்ட வாக்கில் நாளாக மடித்து போட்டுக்கணும். கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சு ஏற்றமும் இறக்கமாக வச்சுக்கணும். இது மீன் துண்டு, இது புல் துண்டு. அப்போ தான் இது மடித்து தைக்கலாம். அப்படி கரெக்டாக இருக்கும். இப்போது மீன் கழுத்து கட் பண்ண போகிறோம். எப்போதுமே இந்த கொக்கி பக்கம்தான் கழுத்து வச்சு நம்ம அளவெடுக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து கழுத்து. இப்போ மீன் கழுத்து நீட்டு பண்ணிக்கணும். இது தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டு இருக்கணும். இது பட்டன் பட்டி ஒரு 2 இன்ச்சு அதிகமாக தான் வைக்கணும். பிடிச்சோம்னா அது சின்னதாக போயிடும். இது ஷோல்டர்லேருந்து முன்னாடி கட்டிங் வரையும். இது சைடு. அவ்வளோதான். நீட்டு செக் பண்ணலாமா? இது கழுத்து. இது மீன் கழுத்து. இது பட்டன் பட்டி. இப்போ கை 2 துணியை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். 4 கட் பண்ணக்கூடாது. அது பின் துணி கட் பண்ணும்போது அதை அளந்துக்கணும். இப்போ மின் துணிக்கு உள்ள அளவு தான் இது. இது பாருங்கள், மின் துணி எடுத்துட்டோம். இப்போ மின் துணி கட் பண்ணியாச்சு. நம்ம கோழி புல் துண்டு வெயிட் பண்ணலாம். கழுத்து பின் கழுத்து. இது பாலுக்கு. துணி, கை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.